அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள்ங்க. இந்த வாரத்துடைய தொடக்கமே அரசியல்ல பெரிய பரபரப்போட தாங்க தொடங்கியிருக்கு. ஏன்னா, பலமான கூட்டணின்னு சொல்லப்படுகின்ற திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை அதிரடி காட்டியிருக்காரு தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய வேல்முருகன்ங்க. ஏன் கூட்டணியை விட்டு வெளியேறினாரு? அவர் சொல்லும் காரணங்கள் என்ன? உள்ள என்ன நடந்தது? இது திமுக கூட்டணிக்கு மைனஸா இல்ல பிளஸ்ஸா? கோட்டை விட்டு விட்டாரா மு.க.ஸ்டாலின்? இல்ல ஸ்கோர் செஞ்சிருக்காரா? குறிப்பா வட மாவட்டங்கள்ல இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. ஸோ இது சம்பந்தமாக முழுமையாக திறனாய்வு செய்யக்கூடிய ஒரு டேட்டாக்கள் வைத்து திறனாய்வு செய்யக்கூடிய ஒரு காணொளி தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஏன் வெளியேறினார் வேல்முருகன்? டெல்லி கனவு காரணமா? சண்டேனாலே ஃபன் டேன்னு சொல்லுவாங்க, ஜாலி டேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஷாக் டேவா மாத்திருக்காருங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன்க. யாருக்குன்னா அறிவாலய தரப்புக்கு. பலமான கூட்டணி திமுக கூட்டணின்னு சொல்லப்பட்டு கொண்டிருக்க கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் அப்படின்னு மார்ச் 22ஆம் தேதி அதிரடி காட்டியிருக்காரு திரு வேல்முருகன்க. இங்க ஷாக்குன்னா இன்னொரு பக்கம் வா ராஜா வா ராஜா வா ஜாலி ஜாலி அப்படின்னு ஹாப்பியா இருக்காங்க எம்ஜிஆர் மாளிகை வட்டாரத்தினர். புரிஞ்சிருப்பீங்க. சரி, ஏன் கூட்டணியிலிருந்து வெளியேறினார் திரு வேல்முருகன்? ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த கூட்டணிக்காக உறுதியாக கொள்கை ரீதியாக மதவாதத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடியவராக, ஓங்கி முழங்கக்கூடியவராக திரு வேல்முருகன் இருந்தாரு. அதுல டிசம்பர் வரை 2 தொகுதிகள் ஒதுக்குறோம் அப்படின்னு உறுதி கொடுத்திருந்தாங்க. 2 தொகுதி தனிச்சின்னம் அப்படின்னு இவரும் நம்பிக்கையோடு இருக்க, திடீர்னு ஜனவரி மாசத்துல இருந்து 2026ல இருந்து பொங்கல்ல இருந்து காட்சிகள் மாறுது. வேலு இது மாதிரி புதுசா நிறைய கட்சிகள்லாம் வந்து சேர்றாங்க. அதனால 2 தொகுதி கொடுக்க முடியாது. இந்த முறை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 தொகுதி நிச்சயம் அப்படின்னு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை குழுவினர் சீனியர் அமைச்சர்கள் தெரிவிக்க, என்ன இப்ப திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்க? சரி, கூட்டணி தர்மம், நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்ப எனக்கு 1 எம்எல்ஏ தொகுதி, 1 ராஜ்யசபா சீட்டு மாநிலங்களவை தொகுதி கொடுங்க. நான் டெல்லிக்கு போய் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவங்க முன்னாடி நம்முடைய தமிழ்நாட்டு நலனுக்காக கொள்கை ரீதியாக கருத்துக்களை எடுத்து வைக்கிறேன். அது ஒரு பாசிட்டிவா தானே இருக்கும் இன்னும் வேகமாக. அதே நேரத்துல என்னுடைய கட்சியில இன்னொருத்தருக்கு எம்எல்ஏவாக ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நானும் கட்சி நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு இவரு பேசியிருக்காரு. ஆனா என்னங்க எடுத்த உடனே ராஜ்யசபா சீட்டெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு அந்த சைட்ல இருந்து சிரிச்சபடி அவங்க சொல்ல, இது வேல்முருகன் தரப்ப வெடிக்க வச்சிருக்குங்க. என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னு. இருந்தாலும் பொறுமை காத்தாரு. சரி, அந்த ஒரு சீட்ல நாங்க தனி சின்னத்துல போட்டிடுவோம்னு கேட்டா, அதெல்லாம் முடியாது, உதயசூரியன் சின்னத்துல தான் போன முறை மாதிரி நீங்க போட்டிடணும்னு சொல்ல, இதுவும் வேல்முருகன் தரப்ப கோவப்பட வச்சிருக்கு. அதுக்கப்புறம் சரி எல்லாத்தையும் நாங்க பொறுத்துக்கிறோம். கடைசியா இந்த 10 விஷயங்களை நீங்க உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில கொடுங்க. ஏன்னா திமுக சொல்றப்ப பவர்ல இருக்காங்க. அதனால அது இன்னும் வேகமா மக்கள் கிட்ட ரீச் ஆகும். அது சாத்தியமாகும். நான் எனக்காக கேட்கல. தமிழர்கள் தமிழ்நாட்டுல அவங்களுக்கு தான் 100 விழுக்காடு அரசு பணிகள்ல வேலைவாய்ப்பு தரணும். அப்புறம் 10.5 வன்னியர் சமூகத்தினருக்கான உள் இடஒதுக்கீடு. இதை உறுதிப்படுத்துற மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசை ஏற்று நடத்தலாம். அதனால அனைத்து சமூக மக்களுக்கும் பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு 10 கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு. இதுக்கு தான் சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலு உள்ளிட்ட சில முக்கியமானவங்க, ஏங்க திமுகவை என்ன தாவாக்காவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்களா? உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் உங்க கட்சியோட இதுல தான் வெளிப்படுத்தணும். திமுகல என்ன வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத தீம் போட்டிருக்கோம். அவங்க முடிவெடுத்து, தலைவர்கள் முடிவெடுத்து நிச்சயமா மக்களுக்கான நல்ல விஷயங்களை அதுல பதிவு செய்வோம். எங்ககிட்ட இதை வந்து நீங்க இதை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது, டிமாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்ல, இதுதான் வேல்முருகன் தரப்ப ரொம்பவே வெடிக்க வச்சிருக்க. ஏங்க புதுசா வர கட்சிகளுக்கு, அதாவது தேமுதிகவை வச்சு சொல்றாங்க, அவங்களுக்கு அதிக தொகுதிகளை கொடுப்பீங்க, ஏற்கனவே மிரட்டின காங்கிரஸ்க்கு கூடுதல் தொகுதிகளை கொடுப்பீங்க. ஆனா கொள்கைக்காக மதவாதத்துக்கு எதிராக, சாதியவாதத்துக்கு எதிராக முழங்கி கொண்டிருந்த எங்களை போன்றவர்களை இப்படி நீங்க ஒரு பெரியண்ணன் பாணியில நடத்துவீங்களா? ஒரு பண்ணையார் மாதிரி. நோ கூட்டணி அப்படின்னு வெடிச்சு வெளியேறி இருக்கிறார் வேல்முருகன் அப்படின்னு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க தவாகாவினருங்க. வெளியேறிய வேல்முருகன்
வட மாவட்டங்களில் ஸ்டாலினுக்கு காத்திருக்கும் 6 ஷாக். தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது உண்மையிலேயே திமுக கூட்டணிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும், குறிப்பா வட மாவட்டங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கிற அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், முக்கியமானவர்களாம். எந்த வகையில அப்படின்னு சொல்றப்ப நம்மளும் சில விஷயங்களை டேட்டாஸ் எடுத்திருக்கோம், டெய்ரி எடுத்துட்டோம். அதெல்லாம் இந்த டேட்டாக்கள்ல இருந்து பார்க்கலாம். அதாவதுங்க, கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வலுவான பேட்ஸ்மேன் இருக்காருன்னா அவரை வீக் பண்ற மாதிரி ஒரு ஸ்பார்க்கான பவுலரை எதிரணி டீம் கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு சிஎஸ்கே டீமே எடுத்துக்கிட்டோம்னா ஐபிஎல் சீசன், அதனால அதை சொல்றேன். டோனி இருக்காருன்னா ஸ்பின்ல கொஞ்சம் வீக் அப்படின்னு அவர் பேட்டிங் ஆடுற வரைக்கும் ஸ்பின்னரை அப்படியே தேக்கி வச்சிருப்பாங்க. அவர் வரப்ப ஸ்பின்னரை எதிரணி இறக்குவாங்க. இதுதான் ஒரு கேம் பிளானா இருக்கும். அந்த வகையில இப்ப அதிமுக எடுத்துக்கிட்டா வட மாவட்டங்களுக்கு பாமக, மேற்கு மண்டலத்துக்கு பாஜக, சவுத்துல முக்குளத்தூர் சமூக வாக்குகள் கிடைக்காம இருக்கு, வீக் அப்படின்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. அதை சரி பண்றதுக்கு திரு டிடிவியுடைய அமமுக பரவலாக 234 தொகுதிகள்லையும் அதிமுகவுக்கு வாக்கு வங்கி இருக்கு. ஸோ இதை வச்சு 2026 கேமை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டு காய் நகர்த்துறாரு அதனுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி. அவரை 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு, தொடர் தோல்வி அதிமுக அப்படின்னு விமர்சிக்கிறாங்க ஆளும் திமுக. அப்படின்னா இவங்க எப்படி செயல்படணும்? வலுவான கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணியில புதிய கட்சிகளை சேர்த்துறாங்க. தேமுதிகவெல்லாம் நல்ல விஷயம். முன்னாள் முதலமைச்சரையே தன்னுடைய திமுகவில் இணைச்சிக்கிட்டாங்க திரு ஓ பன்னீர்செல்வம். எல்லாமே சூப்பர் ஸ்மார்ட் ஒர்க்கா பார்க்கப்படுது. ஆனா ஏற்கனவே இந்த கூட்டணிக்காக உழைச்சிட்டு இருந்தவங்கள நீங்க இருந்தா இருங்க, இல்லாட்டி போங்கன்னு விட்டுறலாமா அப்படின்னு கேள்விகள் வருது. இப்ப ஒரு உதாரணம் சொல்றோம். சவுத்துல கிட்டத்தட்ட ஒரு 22 தொகுதிகளை தென்காசியில இருந்து சிவகங்கை வரை போன 2021 திமுக தோல்வி அடைஞ்சது. அந்த 22 தொகுதிகளையும் இந்த முறை வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே திரு ஓபிஎஸ் அவரை களமிறக்கியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு காணொலியில சொன்னது போல மாப்பிள்ளை தரப்பு அவருக்கு நிறைய அவங்க தான் கவனிச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் 5000 இருந்து ஒரு 10,000 வாக்குகள் ஓபிஎஸ் அவர்கள் மூலமாக வந்தாலும் அந்த 22ஐயும் வென்று விடலாம் அப்படின்னு இப்ப டூர் போயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 29 தொகுதிகளுக்கு திரு ஓபிஎஸ். இந்த அளவுக்கு நுட்பமா வேலை பார்க்குறவங்க வட மாவட்டங்கள்ல வலுவாக இருக்கக்கூடிய, குறிப்பா சமுதாய ரீதியாகவும் சவுத்துல எப்படி முக்குளத்தூர் வாக்குகளை அறுவடை செய்ய ஓபிஎஸ் அவர்களை பயன்படுத்துறாங்களோ அது போல வட மாவட்டங்கள்ல திரு வேல்முருகன் அவரை பயன்படுத்தியிருக்கலாம். அடர்த்தியாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூக மக்களுடைய வாக்குகளை கவர. போன 2021 அப்படியாகத்தான் பாமக வலுவான கூட்டணியை எடப்பாடி அமைக்கிறாரு. ஸோ அவங்கள எதிர்கொள்வதற்காகவே தமிழக வாழ்வுரிமை கட்சியை கூட்டணியில் அழைச்சிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சீட்டும் ஒதுக்குனாங்க. எந்த அளவுக்கு அந்த நேரத்தில் உதவிகரமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் டேட்டாக்கள் அப்படி தான் சொல்லுது. இப்போ ஒரு எடுத்துப்போமே, தருமபுரி எடுத்துக்கிட்டோம்னா திமுக 0 தாங்க, அதிமுக 5, திருவண்ணாமலையில் திமுக 6, அதிமுக 2, விழுப்புரத்தில் திமுக 4, அதிமுக 3, கள்ளக்குறிச்சியில் திமுக 3, அதிமுக 1, சேலம் எடுத்துக்கிட்டோம்னா திமுக கூட்டணி வெறும் 1, அதிமுக கூட்டணி 10 ஜெயிச்சிருக்காங்க. நாமக்கல்ல திமுக 4, அதிமுக 2, ஈரோட்டில் திமுக 3, அதிமுக 5, கடலூரில் திமுக 7, அதிமுக 2, கிருஷ்ணகிரியில திமுக 3, அதிமுக 3. இப்ப டோட்டலா எடுத்துக்கிட்டோம்னா திமுக கிட்டத்தட்ட கூட்டணி 31 தொகுதிகளை இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க இந்த மாவட்டங்கள்ல. அதே நேரத்துல அதிமுக 33 தொகுதிகளில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இவை எல்லாமே சேர்ந்துதான் 75 தொகுதிகளை அதிமுக கூட்டணிக்கு பெற்றுக் கொடுத்தது. பெரும்பாலும் மேற்கு மண்டலம், கொங்கு, இங்க வட மாவட்டங்கள். சரி, இந்த திமுக 31 ஜெயிச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணம் எடுத்துக்கிட்டா கூட ஒரு உதாரணம் சொல்றோமே. இப்ப திரு கண்ணன் ஜெயங்கொண்டம் தொகுதியில வெற்றி அடைகிறாங்க திமுக. பாமக வலுவான திரு பாலு வழக்கறிஞர் அவரு போட்டிடுறாரு. 5452 வாக்கு வித்தியாசம். மயிலாடுதுறை எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் திரு ராஜ்குமார் 2742 வாக்குகள் வித்தியாசம். பூம்புகார் எடுத்துக்கிட்டோம்னா நிவேதா எம் முருகன் அவர்கள் திமுக 3299 வாக்கு வித்தியாசம். நெய்வேலி எடுத்துக்கிட்டோம்னா 977 ஓட்ஸ் வித்தியாசங்க. விருதாச்சலம் எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சாங்க. வெறும் 862 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி அடைகிறாங்க. இப்படி 100 இலையில வெற்றி வாய்ப்பு கிடைக்குது இல்லையா, இதுல வேல்முருகன் அவங்களுடைய தாவாக்காவுடைய பங்கும் நிச்சயம் இருக்குங்க. ஏன்னா இந்த தொகுதிகள் எல்லாமே வன்னியர் சமூகத்தினரும் அடர்த்தியாக வாழக்கூடிய, இன்னொரு பக்கம் பட்டியல் சமூகத்தினரும் அடர்த்தியா இருக்காங்க. வேல்முருகன் அவரை பொறுத்த வரைக்கும்
அந்த தமிழ் தேசிய சிந்தனை அப்படின்னு அவரு அந்த ஃபோக்கஸ்ல அவரு பயணிக்கிறாரு. கூட விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணியில இருக்கிறதால, இந்த இடங்கள்ல நூலிழையில வெற்றி வாய்ப்ப பெறுகிறது திமுக. என்னதான் இருந்தாலும் சரி, ஒரு ஓட்ல ஜெயிச்சாலும் ஒரு எம்எல்ஏ தானங்க. இன்னைக்கு 159 தொகுதிகள்ல வெற்றி அடைஞ்சு ஆட்சி பொறுப்புல திமுக இருந்தாங்கன்னா, அதற்கு இப்படி ஒவ்வொன்றாக கிடைத்த இந்த தொகுதிகள் முக்கியமான பங்குங்க. இப்ப இந்த எல்லா இடங்கள்லயுமே கோட்ட விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா திமுக? திமுகவுடைய கணக்கு என்ன அப்படின்னா, சவுத்துல எடுத்துக்கிட்டோம்னா திரு ஓபிஎஸ் அவரு சப்போர்ட்டா இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா, மேற்கு மண்டலத்தில திரு செந்தில் பாலாஜி அவரு இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு பக்கம் தேமுதிகவ பொறுத்தவரைக்கும் 234 தொகுதிகள்லயும் பரவலா வாக்குகள் இருக்கு. போதாததற்கு இங்க அப்பா பாமக, மகன் பாமகன்னு பாமக பிரிஞ்சிருக்கு. அதனுடைய வீரியம் குறையும். இன்னொரு பக்கம் சவுத்துல அமமுகவ தடுக்கிறதுக்காக திருமதி வி.கே. சசிகலா, நார்த்ல பார்த்தோம்னா பாமகவ தடுக்கிறதுக்காக மருத்துவர் பாமகவுடைய நிறுவனர் ஐயா திரு ராமதாஸ். இவங்க 2 பேருமே இப்ப கூட்டணி அமைச்சிருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் வாக்குகள பிரிச்சா, இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் நிதிய கொண்டு போய் சேர்த்திருக்கோம். இவை எல்லாமே இங்க வெற்றி வாய்ப்ப கொடுத்துரும் அப்படின்னு அறிவாலய தலைமை, குறிப்பா கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினர் நம்புறாங்க. ஆனா, எதார்த்தத்துல இப்ப இறங்கி வேல்முருகன் அவரு ஆளும் டிஎம்கேவ அட்டாக் பண்ணி பேசினார்னா, அது பெரிய அளவுல குடைச்சல்கள கொடுக்கும். ஒண்ணும் இல்ல, இப்பவே கூட்டணிய விட்டு வெளியேறுறேன் அப்படின்னு சொன்னப்ப, திமுக அமைச்சரவையில இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பரந்தூர் பக்கத்துல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள்ல நிலம் வாங்கியிருந்தாரு. அதுல 5 மடங்கு விலை கொடுத்து அரசு அந்த நிலத்த வாங்குனது. இதெல்லாம் தட்டி கேட்கிற மாரி வேல்முருகன் குடைச்சலா இருந்தாரு. அப்படின்னு தான் என்ன வந்து எதிர்க்கிறாங்க. என்கிட்ட கடந்த 5 ஆண்டுகள்ல எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த துறைகள்ல எவ்வளவு தவறுகள் செஞ்சாங்க அப்படிங்கிற முழுமையான அந்த டேட்டாக்கள் என்கிட்ட இருக்குங்க. பொறுத்திருந்து பாருங்க இனி என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு டேரிங்காகவே அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு வேல்முருகன். இப்ப அவர் வைக்கின்ற விமர்சனங்கள்ல ஆதாரங்கள் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கடந்து இந்த தேர்தல் நெருங்குற நேரத்துல எல்லா பக்கமும் அவர் இப்படியாக ஆளும் திமுகவ சரியான தொகுதி கொடுக்கல அப்படின்னு அட்டாக் பண்ணா, அது இன்னொரு பக்கம் மைனஸாக எதிரொலிக்கும். இவ்வளோ நாள் கூட்டணியில இருந்தவங்களே பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப, அது இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி குறிப்பா அதிமுக சாதகமா பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இன்னொரு விஷயமும் சொல்றேன். அதிமுகல முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம். அவருக்கு தான் இந்த வட மாவட்டங்கள் பொறுப்பா இருக்கு. அந்த பக்கம் முழுமையாக சமுதாய ரீதியிலான வாக்குகள திரட்டக்கூடிய வேலைகள்ல அவரு தீவிரமா இருந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே பார்த்தோம்னா, வன்னியர் சமுதாய அமைப்புகளும் சில கூட்டமைப்புலாம் திரு சி.ஆர். ராஜன் வன்னியர் கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர். அவரு வந்து திரு எடப்பாடி அவர்களையும் சந்திச்சிருக்காரு. ஏற்கனவே திமுக வன்னியர்களுக்கு எதையுமே பெருசா செய்யல. 10.5யும் உறுதிப்படுத்தல அப்படின்னு தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப லேட்டஸ்ட்டா கூட அவங்க டீமு புக்கு போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சராக திரு சி.வி. சண்முகத்த அறிவிக்கணும். சமுதாய ரீதியாக தமிழ்நாடு முழுக்க 5 துணை முதலமைச்சர்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கிற மாரி கொண்டு வரணும் அப்படின்லாம் எடப்பாடி அவர்கள்ட்ட கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த விஷயங்கள அவங்க கையில் எடுத்து தீவிரமா களமாடுனா, அது இன்னொரு பக்கம் ஆளும் திமுகவுக்கு குடைச்சலாகவும் மாறுங்க. அப்புறம் புதுசா ஒரு கட்சி கூட்டணிக்கு வர்றது தப்பு கிடையாது. வலுவான கூட்டணியாக மாற்றுவது சரிதான். ஆனா, ஏற்கனவே இருக்கிற கட்சிகள ஒரு சாதாரணமா எடுத்துக்கூடாது. இப்ப தேமுதிகவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, வெறும் 0.50க்கு கீழ தான் போன முறை அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கு. அதுக்கு அதாவது 1000, 2000 ஓட்ட கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா, இப்போ உதாரணத்துக்கு வேல்முருகன் அவரோட விஷயமே எடுத்துப்போமே. தனிச்சே அவருக்கு நல்ல செல்வாக்கு இருந்திருக்கு. கடந்த 2011ல நெய்வேலியில 8118 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி வாய்ப்பு இழந்தாரு. 2016ல நெய்வேலியில தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக 30,528 வாக்குகள பெற்றாரு. 3வது இடம். இவருக்கு அடுத்து தான் பாமகவே வந்தது. 2021ல இத வச்சு தான் பண்ருட்டில கிட்டத்தட்ட 4,697 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுகிறார். 93,801 வாக்குகள வேல்முருகன் அறுவடை செய்றாரு. இப்ப இந்த இடத்துல இறங்கி அவங்க பரப்புரை செஞ்சா, வேல்முருகன் அவர் சொல்றாரு, எனக்குன்னே ஒரு 35,000 ஓட்டுகள் இருக்கு. இப்ப திரு விஜய்லாம் வந்திருக்காரு. ஸோ எல்லாருமே பிரிஞ்சா, நான் சுயேட்சையாவே வெற்றி அடைஞ்சிருவேன். நிச்சயமா எங்க கட்சி அப்படின்லாம் நம்பிக்கை தெரிவிக்கிறாரு. ஒருவேளை வெற்றி பெறாம போனாலும் கூட, இன்னொரு பக்கம் அது திமுகவுக்கான
லாஸ் ஆகவும் அது மாறும். அத இன்னொரு பக்கம் அதிமுக அறுவடை செஞ்சுக்கலாம். இப்ப விழுப்புரம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, 3 தொகுதிகள்ல போன முறை அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்கு இல்லையா? இந்த பகுதிகள்ல இன்னும் பக்கத்துல பார்த்தோம்னா, சேலம் எடுத்துக்கிட்டோம்னா, அதிமுக 2016லயும், 2021லயும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக 10 எம்எல்ஏக்கள சேலத்துல வச்சிருக்காங்க. வடக்கு தொகுதி மட்டும் தான் வெற்றிய பெற்றிருக்கு திமுக. சிட்டிங் அமைச்சர் திரு ராஜேந்திரன். அ அடுத்து தர்மபுரி எடுத்துக்கிட்டோம்னா, 5 தொகுதிகளையுமே அதிமுக அறுவடை செஞ்சிருக்கு. கிருஷ்ணகிரி எடுத்துக்கிட்டோம்னா, 3 தொகுதிகள அதிமுக அறுவடை செஞ்சிருக்கு. இப்ப 5+3 8 இந்த பக்கம் 10 கிட்டத்தட்ட 18 தொகுதிகள மொத்தம் பார்த்தோம்னா, 22 தொகுதிகள்ல 18 தொகுதிகள் இந்த 3 மாவட்டத்துல அதிமுக அறுவடை செஞ்சிருக்கு. இந்த 18 தொகுதிகள்ல 10வது வெற்றி பெற திமுக என்ன திட்டமிட்டிருக்காங்க? மேற்கு மண்டலத்துல 10யும் கோவையில இழந்தது திமுக. உடனடியாக திரு செந்தில் பாலாஜிய களத்துல இறக்கி, துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து அங்க களமாடி, தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அது மாரி இந்த மாவட்டங்களுக்கு என்ன திட்டம் வச்சிருந்தாங்க? திரு ராமதாஸ் அவருடைய டீம் இங்க கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சாங்க மருத்துவர். ஆனா விசிக அதவிட இந்த கூட்டணிக்காக கொள்கை ரீதியாக திரு தொல் திருமாவளவன் அவர்கள் போராடியதால, அவர் தான் முக்கியம். அதனால அவர தக்க வச்சுட்டாங்க. நல்ல விஷயம். ஆனா, வேற எங்க கட்சி ரீதியாக என்ன அளவுல இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாங்க? எடப்பாடி அவர்களுடைய மாவட்டத்துல அவர தோற்கடிக்க என்ன வியூகம் அமைச்சாங்க? எதுவுமே பெருசா இல்லைங்க. அப்ப மறுபடியும் இந்த 3 மாவட்டங்கள்லயும் வீக்கா பயணிக்கணும்னு நினைக்கிறாங்களா? இந்த எலக்ஷன பொறுத்தவரைக்கும் புதுசா திரு விஜயும் களத்துல இருக்காரு. இந்த ஸ்ட்ராட்டஜி உத்திகள் பெருசா திமுக கை கொடுக்குமான்னு தெரியல. அவங்க வன்னியர் சமூக வாக்குகள கவர் பண்ணணும் அப்படின்னு திரு துரைமுருகன், அப்புறம் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், திரு எஸ்.எஸ். சிவசங்கர் இவங்களெல்லாம் அமைச்சராக்குனது. பின்னாடி அது வீக் ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் ஓராண்டுக்கு முன்னாடியே திரு ராஜேந்திரனையும் அமைச்சராக்குனாங்க சேலத்துல. ஆனாலும் முழுமையாக அறுவடை செய்றதுக்கு பெருசா எதுவும் இன்னும் மெனக்கெடல. அப்புறம் மணிமண்டபம் கட்டுனாங்க. இருந்தாலும் பரவலாக பரப்புரையில கொண்டு போல. இப்பவும் திரு எடப்பாடி கூட அண்ணன் துரைமுருகன துணை முதலமைச்சர் ஆக்க முடிஞ்சதா? அவர நீங்க ஓரங்கட்டி தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு வட மாவட்டங்கள் முழுக்கவே தொடர்ந்து பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப தேர்தல் நெருங்குற நேரத்துல இவை எல்லாவற்றையும் கையில் எடுத்து அவங்க தீவிரமா பரப்புரை செஞ்சா, நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுங்க. ஸோ கவனத்தோடு காய் நகர்த்தணும். இல்லைன்னா கோட்டை கனவு கோட்டை விட்ட மாரி ஆகிடும் அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே எடுத்துரைக்கிறாங்க. முழுமையாக இந்த பின்னணிகள அறிஞ்ச அரசியல் ஆர்வலர்களும், அரசியல் விமர்சகர்களும், அ மூத்த பத்திரிகையாளர்களும். இப்ப திமுக சைடுல திரு இளங்கோவன் அவருமே முறைப்படி அவர் கூட்டணிய விட்டு வெளியேறுறோம் அப்படின்லாம் கட்சியில சொல்லல திமுகல. ஸோ பார்ப்போம் அப்படின்னு அதாவது மறுபடியும் பேசுவதற்கான விஷயங்கள சொல்ற மாதிரி தகவல்கள் வருதுங்க. அதே நேரத்துல வேல்முருகன் அவரு எந்த ரூட்ல பயணிப்பாரு? என்டிஏ பக்கமா? அங்க பாஜக இருக்கிறதால நிச்சயமா அதிமுக கூட்டணி இருக்காது. டிவிகே சைடா? அப்படின்லாம் சொல்றாங்க. டிவிகே அ டிவிகே அதாவது சினிமாக்காரர் அப்படின்னு கடுமையா அவங்களையும் அட்டாக் பண்ணதால, இன்னொரு பக்கம் அ மருத்துவர் திரு ராமதாஸ் அவங்களுடைய தரப்பும், திருமதி வி.கே.எஸ். அவங்களுடைய தரப்பும் வேல்முருகன் அவர்கள நெருங்கிட்டு இருக்காங்க. என்ன முடிவெடுக்கலாங்கிற ஆலோசனையும் தவாக தரப்புல ஓடிக்கொண்டிருக்குங்க. இதுதான் லாஸ்ட் புல்லட்டு. இன்னும் தேர்தல் நெருங்குறதுக்குள்ளார எத்தன பரபரப்புகள், சுவாரஸ்யங்கள பார்க்க போறோமோ என்னவோ! மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ் காணொளிகள காண நம்முடைய உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள தவறாம கருத்துரை பகுதியில வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.